வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்த்தர் டபிள்யூ ரைடர் எழுதின த கேட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஃபோக் லிட்ரேச்சரில் வர கதையை பார்க்கலாம் வாங்க. விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதைகளை சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்தார். அது ஆங்கிலத்தில் ஆர்த்தர் டபிள்யூ ரைடர் மொழிபெயர்த்திருந்தார். அதில் 3வது புத்தகத்தில் வர 4வது கதை தான் த கேட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு சமயம் 2 பறவைகள், அதில் ஒன்று பாட்ரிச், ஒரே மரத்தில் வேறு வேறு கூட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பக்கம் பக்கமே அவங்க கூடுகள் இருந்ததுனால அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. பொழுதெல்லாம் ஒன்றாவே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பாட்ரிச் அது மற்ற பறவைகளோடு எங்கேயோ பறக்கும் போது ஒரு இடத்துல அபரிமிதமான அரிசியை பார்த்துட்டு அங்கேயே தங்கிடுது. அன்றைக்கி ராத்திரி வரல. ஆனால் இந்த பறவைக்கு புரியல, என்ன ராத்திரி பாட்ரிச் வரவே இல்லையே, ஏதாவது ஆயிடுச்சா, இறந்துட்டானா, யாராவது பிடிச்சுன்னு போயிட்டாங்களா, அப்படிலாம் மனசில் ரொம்ப கவலையாக அது இருந்தது. நிறைய நாள் ஆயிடுச்சு, பாட்ரிச் திரும்பி வரவே இல்லை. அப்போ தான் ஒரு நாள் சாயங்காலம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முயல், அது பேர் ஸ்பீடி, அது பாட்ரிச்சோடைய அந்த மர பொந்தில் அது வாழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பறவை எதுவும் சொல்லலை, ஏன்னா அதுக்கும் இனிமேலுக்கு பாட்ரிச் திரும்பி வருமா இல்லையான்னு தெரியல, அதனால் விட்டுடுச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த பாட்ரிச் நல்லா குண்டாயிட்டு, அந்த அரிசியை சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டு திருப்பி அதோடய வீட்டுக்கே வருது. ஏன்னா நீங்கள் தேவலோகத்திலே இருந்தாலும் சொர்க்கன்றது நம்ம வீடு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது திரும்பி வருது. ஆனால் வந்த இடத்துல பார்த்தா அதோடைய அந்த மரபொந்தில் அந்த முயல் தங்கின்றத பார்த்தோன்னே அந்த முயலை வெளியில் போய் இது ஏன் வீடுன்னு சொல்லும் போது அந்த முயல் சொல்லுது, உனக்கு தெரியாதா, யார் ஒரு இடத்துல தங்கி இருக்காங்களோ அவங்களுடைய வீடு தான், அவங்க தான் அந்த வீட்டுக்கு முதலாளி. நான் வரும்போது இந்த வீட்டில் நீ இல்லை, யாருமே இல்லாத இடத்துல தான் நான் தங்கினேன், அதனால் இது என்னோடய வீடு தான் சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போய் யாரையாவது கேட்கலாம், அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை நம்ம 2 பேரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாரையாவது பார்த்து கேட்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. இவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பறவை பின்னாடியே போகுது. அப்போ இந்த முயல் அந்த பாட்ரிச்சை பார்த்து கேட்குது, யார்கிட்ட கேட்கலான் போது, நான் கங்கை நதிக்கிட்ட ஒரு டாம் கேட் இருக்குது, அது பேர் கர்டியர். அது ரொம்ப ரொம்ப டெய்லி பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அது வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரதா கேள்விப்பட்டேன், நம்ம அங்கே போகலான்னு. ஆனால் இந்த முயல் சொல்லிட்டு இல்லை இல்லை, ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறவங்க தவறானவங்களாக கூட இருக்கப்பாங்க, அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது அந்த கேர்டியர் காதில் விழுந்துடுது. உடனே அவங்க கேட்குற மாதிரி உட்காந்துன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, ரொம்ப நல்லதாக பேசுகிறது, நம்ம நல்லவங்களாக இருக்கணும், யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, எந்த உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது, நம்ம வாழ்வதற்கும் நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது அவங்க காதில் விழுற மாதிரி பேசுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்களும் அதை கேட்டுட்டு சரி சரி இவன் நல்லவன் தான், நல்லதாகவே பேசுகிறான், அதனால் இவங்கிட்டே தீர்ப்பு கேட்கலான் போது பாட்ரிச் சொல்லுது, என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் இவன் நம்மளை கொன்று சாப்பிட்றவன், ஆனால் இந்த பூனைக்கிட்ட நம்ம தூரமாக தான் இருக்கணும், நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்தே நம்மளுடைய விஷயத்த சொல்லலான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அதுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை, நீங்கள் முடிவு சொன்னால் நல்லாயிருக்கும், முடிவில் எங்கள் 2 பேர் மேலே 2 பேரில் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பூனை சொல்லிட்டு, ஐயோ இல்லை இல்லை, யாரையும் நான் சாப்பிடலாம் மாட்டேன், ஏன்னா எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், நம்மளால் ஒரு கொசு கூட தீங்கு வரக்கூடாது, அப்போ அப்பாவைங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சுட்டேன்னா நான் நரகத்துக்கு தான் போகணும், நான் அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டேன், ஏன் இத்தனைக்கும் ஆண்டவனுக்கு இந்த பலி தரும் இல்லையா, அது ஆடு கோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கோட் கிடையாது, கோ ஓட்டு, அதாவது ஓட்ஸ் 7 வருஷம் ஆன ஓட்ஸை நம்ம தானமாக தரணுன்றதான் மக்கள் தப்பாக புரிஞ்சிட்டான்னு நினைக்கிறவன்னா, ஒரு மரத்தையோ ஒரு கேட்டலையோ எதுவுமே எந்த தீங்கும் செய்யக்கூடாது, செஞ்சால் நம்ம நரகத்துக்கு தான் போகணும், அதனால் நீங்கள் யார் வின்னரோ லூசரோ, நான் யாரையும் எதையும் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் உங்கள் 2 பேரில் யார் என்ன சொல்கிறீங்கன்றது இவ்வளோ தூரத்தில் எனக்கு கேட்கல, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, இப்போது நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுடைய வழக்கை சொன்னீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க யாரும் தோக்குறாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும், அதனால் எனக்கு என்ன பயம்னா, இப்போ நான் ஏதாவது தப்பான தீர்ப்பை சொல்லிட்டேன்னா நான் நரகத்துக்குள்ளே விழுந்துடுவேன்,
ஏன்னா ஒரு ஒரு ஷீப்புக்கு வந்து தப்பு செய்கிற வந்து 5 மக்களை வந்து கொன்னதுக்கு சமம். ஒரு மாட்டுக்கு வந்து தீங்கு செஞ்ச வந்து 10 மக்களை கொன்னதுக்கு சமம். ஒரு பெண்ணுக்கு தீங்கு செய்கிறவங்க வந்து 100 பேரை கொன்னது சமம். ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்ணவனை வந்து 1000 பேருக்கு கொன்னதுக்கு சமம். அதனால் அந்த தப்பை நான் செய்யறதுக்கு விரும்பலை. அதனால் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு என் காது கிட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உங்களுடைய வழக்குன்றதுன்னு. இவங்க 2 பேரும் அதை அப்படியே நம்பி கிட்ட போய் சொல்லலான்னு போகும்போது உடனே அந்த பூனை ஒருத்தர் அதோடைய காலாலையும் இன்னொருத்தர் அதோடைய பல்லாலையும் பிடிச்சிட்டு அவங்க இறந்த உடனே அதை சாப்பிட்றோம் அப்படின்ற கதையை சொன்ன உடனே இவங்க எல்லாம் பேசின்னு இருக்காங்க. அந்த காக்கா வந்து இந்த கதையை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கு. சொல்லும் போது சொல்கிறாங்க, காக்கா உனக்கு ராத்திரில கண்ணு தெரியாது, இப்போ போய் இந்த கதையை சொல்லிட்டியே, நம்ம எப்படி அடுத்த வேலையை பண்ணணும், இப்போ நாங்கள் எந்த வேலையும் செய்கிறதாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வந்து போயிடுறாங்க. இப்போ ஏன் அந்த பறவைங்களாம் அங்கே வந்து சேர்ந்துருக்குதுன்னா, ஆந்தைக்கு வந்து மணிமகுடம் சூட்டி அதை ராஜாவாக்குற விழாவுக்காக தான் உட்காந்துட்டுருக்காங்க. இப்போ பகல் நேரன்றதுனால ஆந்தைக்கு கண்ணு தெரியாது, காக்காவுக்கு தெரியும். ஆனால் இரவில் வந்து காக்காவுக்கு கண்ணு தெரியாது. அதனால் எல்லா பறவையும் பறந்து போனது அந்த ஆந்தைக்கு தெரியல. அது வந்து சொல்லிகிட்டு இருக்கு, என்ன ஆச்சு என்னோடய விழா வந்து ஏன் இன்னும் தாமதமாகுது, ஏன் இன்னும் நடக்கலன்னு போது, இல்லை அந்த காக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்லி எல்லா பறவைகளும் வந்து பறக்க விட்டுடுச்சு, இப்போ யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இங்கே இருக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆந்தைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னது, என்னுடைய பதவி ஏற்படுறத நான் ராஜாவாகிறத காக்கா வந்து தடுத்துடுச்சா, இன்னிலேருந்து நானும் காக்கைகளும் நாங்கள் வந்து விரோதிங்க தான். இது வந்து காலம் மாறலாம், ஆனால் ஒரு அம்பு வந்து ஒரு மரத்தில் விழுந்ததுன்னா அந்த அம்பு வந்து போனாலும் தழும்பு அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் அவன் வந்து இன்றைக்கி வந்து எதையாவது சொல்லி இந்த பறவை கூட்டத்தை வந்து கலைச்சிடக்கூடாது. ஒரு டாக்டர் ஒரு இடத்துல இருக்காருன்றதுனால நம்ம வந்து விஷத்தை சாப்பிட்ற முடியாது. அதே சமயத்தில் இந்த காகம் இருக்கிற இடத்துல வந்து இனிமேலுக்கு நான் வந்து இருக்கிறதும் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது, எப்படி நண்பர்களை செலக்ட் பண்ணுறது, நம்ம வந்து நெருக்கமாக யாரை வச்சுக்கணும் வச்சுக்கூடாது அப்படின்றதெல்லாம் இனிமேலுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை வந்து அதோட மகன்கிட்ட சொல்லுது. இந்த காரணத்தினால தான் நமக்கும் காக்கைக்கும் ஒத்தே வராது அப்படின்னு சொல்லும் போது க்ளவுடி வந்து கேட்குது, அப்போ வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணின்னு தானே வாழணும், இப்போ நம்ம யாருமே வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அதோடைய இடையூறான ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த வந்து சொல்கிறது, சரி அதுக்கு நீ வந்து யார் வந்து இந்த பிராமணோடைய ஆடுங்களாம் திருடினதுன்ற கதை தெரியணும் உனக்குன்னொன்னே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னே லைவ் ஸ்ட்ராங் வந்து இந்த பிராமின்ஸ் கோட்டுன்ற கதையை சொல்கிற மாதிரி அடுத்த கதைக்கு அது போயிடுது. இதோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கும் வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.